ஹலோ ஆல் ஹாப்பி சண்டே எல்லோருக்கும் ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்கள். இரவு கோயிலை முடிச்சுட்டு வரதுக்கே 1 மணி ஆயிடுச்சு. வந்து படுக்கும்போது மணி 2:30. அதுக்கப்புறம் காலைல கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். லேட்டாக எழுந்திரிச்சு முதல் வேலையை சமைக்க ஓடி வந்துட்டேன். ஏன்னா 40 நாள் கழிச்சு இன்றைக்கி தான் நான் பிரியாணியே செய்கிறேன். இந்த 40 நாள் விரதத்தில் கடைசி 10 நாள் மட்டும்தான் நாங்கள் கடுமையான விரதம் இருந்தோம். ஸ்கூலுக்கு பசங்க போகிறதுனால கான்சினில் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படிங்கிறதுனால மீன் முட்டை மட்டும் ஆரம்பத்தில் சேர்த்துக்கிட்டோம். அந்த கடைசி 10 நாள் பிள்ளைங்களாம் வீட்டில் இருந்ததுனால விரதத்தை கடைப்பிடிச்சு அப்படியே முடிச்சாச்சு. இன்றைக்கி என்ன அப்படி நமக்கு வீட்டில் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு 3 கிலோ அளவுக்கு மட்டன் பிரியாணி தான் செஞ்சுருக்கேன். எந்த அளவுக்கு நம்ம நான்வெஜ்ஜுக்கு அடிமையாயிருக்கோம் அப்படிங்கிறது நான் எழுந்திரிச்சு வந்து சமைக்க ஆரம்பித்த வேகத்திலே எனக்கே புரிஞ்சுது. அப்போ பிள்ளைங்களெல்லாம் என்ன சொல்ல முடியும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சிக்கன் பெப்பர் ஃப்ரை பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்காக கொஞ்சமாக சிக்கன் 65 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மட்டன் மாறுகண்டம் நெஞ்செலும்பு போட்டு கொஞ்சமாக செமி கிரேவி வச்சுட்டு வெங்காய பச்சடி போட்டு இன்றைய ஸ்பெஷல் இதுதான் நம்ம வீட்டில். இப்போ வீட்டில் ஈஸ்டர் சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் கூட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய எண்ணங்கள் எப்போதுமே உயர்வாக இருக்கும் பட்சத்தில் நம்ம உயர்வாகவே இருப்போம். ஒரு விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ணணும், ஒரு விஷயத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது அதை உடனே செய்ய முடியல அப்படின்னா கூட என்றைக்கோ ஒரு நாள் செஞ்சு முடிப்போம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை நம்ம மனசுலேயே வச்சுக்கிட்டு அதே குறிக்கோளோட ஓடிட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக என்றைக்கோ ஒரு நாள் சக்ஸஸ்ஃபுல் பண்ணுவோம். நான் நிறைய விஷயங்கள் அது மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த அட்வைஸை கொடுக்குறேன். கண்டிப்பாக அந்த எண்ணத்தை விடாமல் தொடர்ந்து செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக சாதிப்பீங்க. வாழ்த்துக்கள். என்னோட வீடியோ வந்து முன்னாடியை விட இப்போ நிறைய போயிட்டுருக்கு. நிறைய வியூவர்ஸ் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஆல். இப்போவும் அதே தான் சொல்கிறேன். நம்மளுடைய எண்ணங்கள் உயர்வாக இருக்கும் பட்சத்தில் நாமும் உயரத்திலேயே இருப்போம். எல்லோருக்கும் திரும்பவும் ஹாப்பி சண்டே ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.